Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C ப்ரோகிராம்ல ஒரு மார்க் ஷீட்டோட டோட்டல் அண்ட் ஆவரேஜ் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிரேட் எப்படி போறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது எங்க வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது ஃபியூச்சர்ல ப்ரோகிராமிங் வீடியோஸ் வேணும்னா நீங்க இந்த வெப்சைட்ல பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்ட்ரைட்டா ப்ரோகிராமிங் போறேன். ஃபர்ஸ்ட் C ப்ரோகிராம் அப்படிங்கறதால நான் C ப்ரோகிராமோட ஹெடர் ஃபைல் ஆட் பண்றேன். #include stdio.h அதாவது பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்.h. அடுத்து பாத்தீங்கன்னா நான் இன்னொரு ஹெடர் ஃபைல் ஆட் பண்றேன். #include conio.h அதாவது console input output.h. அடுத்து நம்ம நான் ஒரு ஹெடர் ஃபைல் கால் பண்றேன். அதாவது பாத்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் கால் பண்றேன். void void main void main. அதாவது நம்ம டைப் பண்ற ப்ரோகிராம் பாத்தீங்கன்னா அந்த மெயின் ஃபங்க்ஷன்ல தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதனால நான் என்ன பண்றேன்னா மெயின் ஃபங்க்ஷனை நான் டைப் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்ண போறேன் வேரியபிள் டிக்ளேர் பண்ண போறேன். அதாவது பாத்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட் மார்க் நம்ம இன்புட் வாங்க போறோம். அதாவது என்ன பண்ண போறோம் இன்டிஜர் டைப்ல 5 இன்டிஜர் வேரியபிளா டிக்ளேர் பண்ண போறோம். அதாவது பாத்தீங்கன்னா EN அதாவது இங்கிலீஷ் மார்க்னா பார்த்தீங்கன்னா EN, தமிழ் மார்க்னா TA, அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸ்னா MA, அடுத்தது சயின்ஸ் அப்படின்னா SC, அடுத்தது பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸுக்கு SO அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த 5 சப்ஜெக்ட் டோட்டல் நம்ம ஃபைன் பண்ணி ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்காக TOT அப்படிங்கிற ஒரு டோட்டல் வேரியபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிப்போம். அதுக்காக என்னன்னு சொல்லி ஆவரேஜ் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஆவரேஜ் அப்படின்னு ஒரு டிக்ளேர் பண்ணுறேன். அதாவது ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளோட்டில் தான் கிடைக்கும். அதனால் என்ன பண்ணுறேன் ஃப்ளோட் டைப்பில் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். FLOAT ஃப்ளோட்டில் பார்த்தீங்கன்னா AVG அப்படிங்கிற ஒரு வேரியபிள், அது ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் அவுட்புட் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்காக CLR SCR அதாவது கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீன் கிளியர் ஆகிடும். அடுத்தது பண்ண ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். printf /n enter the marks ENTR enter the 5 marks நான் சொல்லி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். 5 MARKS ஜஸ்ட் வந்து நம்ம 5 சப்ஜெக்ட் மார்க்கு இன்புட் வாங்கணும். அதுக்காக என்ன பண்ணுறேன் scanf அப்படிங்கிற ஒரு இன்புட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 5 சப்ஜெக்டோட வாங்க போகிறோம். அதில் என்ன பண்ணுறேன் நான் 5% யூஸ் பண்ணுறேன். அதாவது %d பார்த்தீங்கன்னா நம்ம இன்டிஜரோடைய ஃபார்மட் ஸ்ட்ரிங் %d அப்படிங்கிறனால என்ன பண்ண போகிறேன் %d யூஸ் பண்ண போகிறேன். %d அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு EN அப்படிங்கிற வேரியபிளில் வேல்யூஸ் இன்புட் வாங்குறதுக்காக ஒரு %d. இந்த மாதிரி நமக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட் இருக்குது. அதனால் நம்ம ஒரு 5% d போட்டுக்க போகிறேன். %d பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குற மார்க் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கிற ஒரு TA அப்படிங்கிற வேரியபிளே ஸ்டோர் ஆகணும். அதுக்காக நான் TA அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதாவது அட்ரஸ் ஆஃப் TA ஃபஸ்ட்டு கொடுக்குற வேல்யூ நமக்கு TA அப்படிங்கிற வேரியபிள் ஸ்டோர் ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம கொடுக்க போகிற வேல்யூ பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஆஃப் அதாவது EN அப்படிங்கிற வேரியபிளே ஸ்டோர் ஆகணும். அடுத்தது நம்ம கொடுக்குற வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு அட்ரஸ் ஆஃப் MA அப்படிங்கிற வேரியபிள் போய் ஸ்டோர் ஆகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா SC அப்படிங்கிற ஒரு வேரியபிள் போய் ஸ்டோர் ஆகணும். என்ன பண்ணுறேன் அட்ரஸ் ஆஃப் SCன்னு போட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஃபைனலாக கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா SO அப்படிங்கிற வேரியபிள் போய் ஸ்டோர் ஆகணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அட்ரஸ் ஆஃப் SO அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு அட்ரஸில் போய் அதாவது ஒவ்வொரு வேரியபிள் போய் ஸ்டோர் ஆகிடும். இப்போ நம்ம ஜஸ்ட் டோட்டல் பண்ணோன்னா அந்த 5 வேரியபிளை நம்ம ஆட் பண்ண போது இப்போ என்ன பண்ண போகிறேன் டோட்டல் TOT ஈக்குவல் டு TA ப்ளஸ் EN ப்ளஸ் MA ப்ளஸ் SC ப்ளஸ் SO ஆட்டோமேட்டிக்காக நம்ம 5 சப்ஜெக்ட் ஆட் பண்ணால் அது வந்து டோட்டல் ஸ்டோர் ஆகிடும். அடுத்தது நான் ஆவரேஜ் ஃபைன் பண்ண போகிறேன். ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பண்ணணும்னா நம்பர் அதாவது டோட்டல் வேல்யூ பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ். நான் என்ன பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு AVG ஈக்குவல் டு டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் TOT அப்படிங்கிற வேரியபிள் இருக்கும் டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ். நமக்கு பார்த்தீங்கன்னா 5 நம்பர்ஸ் அதாவது 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதனால ஃபைன் கொடுக்குறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆவரேஜ் பை இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். அடுத்து என்ன பண்ண போகிறேன் ஜஸ்ட் இந்த டோட்டல் வேல்யூ நான் அந்த ஆவரேஜ் வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறேன். printf /n கூட வச்சுன்னா ஒரு மெசேஜோட நான் பிரிண்ட் பண்ணுறேன். TOTAL டோட்டல்னு ஒரு மெசேஜோட பிரிண்ட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்டீஜரில் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன்னா %d யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த டோட்டல் பார்த்தீங்கன்னா எந்த வேரியபிள் இருக்குன்னா TOT அப்படிங்கிற வேரியபிள் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன் நான் கமா போட்டு TOTன்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஆவரேஜ் பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு printf ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். printf /n ஆவரேஜ் AVERAG ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளோட் டைப்பில் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன் %Fன்னு சொல்லி போட்டுக்கிறேன். இந்த ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு AVG அப்படிங்கிற வேரியபிள் இருக்கும். அதனால் நான் AVG அப்படின்னு போட்டுக்கிறேன். நம்ம இதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறோம் கிரேட் ஃபைன் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு 5 சப்ஜெக்ட்டில் பாஸாக இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண போகிறோம் கிரேட் போட போகிறோம். அதுக்காக என்ன பண்ண போகிறோம் இஃப் கண்டிஷன் வச்சு ஃபஸ்ட்டு இந்த 5 சப்ஜெக்ட்லையும் பாஸ் வேல்யூவா அதாவது பாஸாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறேன். இஃப்
30A அதாவது கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ 35க்கு மேலே இருந்தால் அவங்க பாஸ்ன்னு சொல்லி நான் அசைன் பண்ண போகிறேன் இப்போ அதாவது டிஏங்கிற வேரியபிளில் நமக்கு 35 அல்லது 35 விட அதிகமாக இருந்தால் அவங்க பாஸின் மீனிங் ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணிட்டேன் அண்டிகேட் யூஸ் பண்ணுறேன் அதாவது பார்த்தீங்கன்னா டபுள் ஆம்பர்சன் போட்டால் அது அண்டிகேட்டின் மீனிங் அதாவது ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணி எனக்கு அடுத்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை அதாவது பார்த்தீங்கன்னா கொடுக்குற எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா நம்ம அண்டிகேட் யூஸ் பண்ணணும் அதனால் என்ன பண்ண போகிறோம்னா அண்டிகேட் யூஸ் பண்ண போகிறோம் அதாவது டபுள் ஆம்பர்சன்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா EN அப்படிங்கிற வேரியபிள் பார்த்தீங்கன்னா நமக்கு 35 அல்லது 35 விட வேல்யூ அதிகமாக இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் MA அப்படிங்கிற வேரியபிளையும் நமக்கு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 35 இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு வேரியபிள் SC அப்படிங்கிற வேரியபிள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 35 விட தான் அதிகமாக இருக்கணும் லாஸ்ட்டாக ஃபைனல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா SO இந்த வேரியபிளையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 35 இருக்கணும் இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த மார்க்ஸ் எல்லாம் நமக்கு அதாவது அந்த மார்க் இருக்கிற ஒரு பர்சன் பார்த்து நமக்கு பாஸ்ன்னு மீனிங் இப்படி பாஸாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த ப்ராசஸ் நடக்கணும் அல்லது ஃபெயிலாக இருந்தால் அதாவது எல்ஸ் பார்ட் கண்டிஷன் பாருங்கள் ELSE எல்ஸ் ஒருவேளை அவங்க ஃபெயிலாக அதாவது அந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணால் அவங்க கண்டிப்பாக ஃபெயில் நான் என்ன பண்ணுறேன் பிரிண்ட்எஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் ஃபெயிலுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ண போகிறேன் PRINTF பிரிண்ட்எஃப் / நியூ லைனுக்காக FAIL ஃபெயிலுன்னு சொல்லி பிரிண்ட்எஃப் பண்ணிட்டேன் ஒருவேளை அவங்க பாஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கிரேட் பண்ணணும் இப்போ தான் என்ன பண்ண போகிறேன் நான் கிரேடுக்கு வர போகிறேன் இப்போ நான் அசைன் பண்ணுற கிரேட் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அசைன் பண்ணுற கிரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 33லேருந்து 60 வரலும் இருந்தால் D கிரேட் அதாவது 60லேருந்து 70 வரலும் இருந்தால் C கிரேட் அதாவது 70 to 90 வரலும் இருந்தால் B கிரேட் அப்புறம் 90 to above 100 வரலும் இருந்தால் நமக்கு A கிரேடுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன் இப்போ எப்படி நம்ம அந்த கிரேட்ஸ்லாம் போகிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் வச்சு தான் செக் பண்ண போகிறேன் இஃப் நமக்கு ஏவிஜிங்கிற வேரியபிளை கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 35 அதே வேரியபிளில் பார்த்தீங்கன்னா இருக்கிற வேல்யூ ஏவிஜி அப்படிங்கிற வேரியபிளில் நமக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நமக்கு 60 இருந்தால் அவங்க பார்த்தீங்கன்னா கிரேடு நான் டின்னு கொடுக்க போகிறேன் ஜஸ்ட்டு பிரிண்ட்எஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன் PRINTF /n கிரேட் GRAD கிரேட் பார்த்தீங்கன்னா அவங்க D கிரேட் அதனால் என்ன பண்ணுறேன் டின்னு கொடுத்துக்கிறேன் அடுத்தது அந்த ஆவரேஜ் அப்படிங்கிற வேரியபிளில் எல்ஸ் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறேன் அதாவது எல்ஸ் இப்போ இந்த கண்டிஷன் எனக்கு ஒர்க் ஆகலாம் அடுத்த கண்டிஷன் ELSE எல்ஸ் இஃப் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஏவிஜிங்கிற வேரியபிளில் ஏவிஜி அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா 60லேருந்து அதாவது எபோவ் 60 அதாவது 61ல் இருந்து அண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன் ஏவிஜிங்கிற வேரியபிளில் லெஸ் தென் நமக்கு பார்த்தீங்கன்னா 70 இருக்கா ஒருவேளை 70 இருந்தால் அவங்களுடைய கிரேட் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறது C கிரேட்னு கொடுக்க போகிறேன் ஜஸ்ட் பிரிண்ட்எஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ண போகிறேன் /n கிரேட் GRAD கிரேட் Cன்னு கொடுக்குறேன் ஜஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அந்த ஆவரேஜுங்கிற வேரியபிளில் நமக்கு 70லேருந்து 80 வரல இருந்து என்ன பண்ணுறது அதாவது ELSE எல்ஸ் இஃப் அந்த ஆவரேஜுங்கிற வேரியபிள் ஏவிஜி கிரேட்டர் than 70லேருந்து நமக்கு 90 வரலும் இருந்தால் டபுள் ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணுற அண்டு கேட்டு ஏவிஜி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நமக்கு 90 இருந்தால் அவங்களுடைய கிரேட் பார்த்தீங்கன்னா நம்ம அசம்ஷன் படி அவங்களுக்கு கிரேட் B அதனால் என்ன பண்ணுறேன் பிரிண்ட்எஃப் டபுள் கொட்டேஷன் /n அவங்களுக்கு கிரேட் GRAD கிரேட் Bன்னு கொடுக்குறேன் அடுத்தது ஃபைனல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ELSE எல்ஸ் இஃப் அந்த ஆவரேஜுங்கிற வேரியபிளில் ஏவிஜி கிரேட்டர் than 90 அதாவது எபோவ் 90லேருந்து அண்டு கேட் ஏவிஜி /100க்குள்ளே இருந்தால் அவங்களோட கிரேட் பார்த்தீங்கன்னா A என்ன பண்ணுறேன் பிரிண்ட்எஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கிரேட் ஏன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறேன் PRINTF பிரிண்ட்எஃப் /n GRAD கிரேட் ஏன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் இந்த கிரேட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அசம்ஷன் தான் நம்ம எந்த அப்பர் லிமிட் லோவர் லிமிட் வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம 60 to 70 வச்சுக்கலாம் அல்லது 60 to 80 வேணாலும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம கிரேடு எந்த வேல்யூஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம் இப்போ ஜஸ்ட் நான் கம்பைல் பண்ண போகிறேன் Alt F9 எரர் இது இல்லை அடுத்தது ரன் பண்ண போகிறேன் இப்போ 5 மார்க்ஸ் என்டர் தான் 5 மார்க்ஸ்னு கேட்குது நான் 5 மார்க்ஸ் கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 67 89 45 78 19 சொல்லி 5 சப்ஜெக்ட் மார்க் கொடுத்துட்டேன் நம்ம பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வியூ ஆகலை அதனால தான் கடைசி GetCH ஃபங்க்ஷன் அதாவது நம்ம ரிசல்ட்டை ஸ்டாண்டர்டாக நம்ம நிறுத்துறது GetC ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் GetCH பஸ் ஜஸ்ட் கம்பைல் பண்ணுறேன் 5 சப்ஜெக்ட் மார்க் கொடுக்குறேன் 45 67 89 46
லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 19 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் பார்த்தீங்கன்னா 337, அதாவது 337. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 67. நம்ம சொன்ன மாதிரி 60லேருந்து 70 இருந்தால் நமக்கு கிரேட் சி. நம்ம பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சின்னு காமிச்சிடும். இதே பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டில் ஃபெயிலாக இருந்தால், இப்போ பார்த்தீங்கன்னா நான் 23 கொடுக்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 56, அடுத்து பார்த்தீங்கன்னா 78, 90. இது பார்த்தீங்கன்னா ஃபெயில். நம்ம பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் பிரிண்ட் ஆகும், ஆவரேஜ் பிரிண்ட் ஆகும், ஆனால் கிரேட் பிரிண்ட் ஆகாது, நமக்கு ஃபெயிலுன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எந்த ஒரு மார்க் ஷீட் இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி கிரேடு நம்ம போட்டுக்கலாம். ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வீடியோஸ் வேணால் எங்கள் வெப்சைட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள், www.tutorjos.com. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.